MG ಮಾರ್ಕೆಟ್ ಆಕ್ಷನ್ ಮಾಡಬೇಕಾ ಈ ಟೆಂಡರ್ ಮಾಡಬೇಕಾ ಏನು ಮಾಡಬೇಕಂತಂದ್ರೆ ಒಂದು ಸುತ್ತೋಲೆ ಕಳಿಸಿದ್ದಾರೆ. when the matter is pending in court ನೀವು ಅದನ್ನ ಹೆಂಗೆ ಮೀಟಿಂಗ್ ಕರೀತೀರಿ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ஒரு ஆக்ட்ல இருக்குது இப்படி இருக்கணும் எமர்ஜென்சி மீட்டிங் இந்த டைம்ல கால் பண்ணணும். அப்புறம் கோர்ட்ல 106 கோடி ரூபாய் வசூல் பண்ணணும் ஜட்ஜி சொல்லிக்கிறாரு. எமர்ஜென்சினா எதனா பத்தினிக்குதா இல்ல எதனா பெரிய அலைய வந்து அஷன் போயிட்டுக்குதான்றதுனால தான் அவர் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டார். டெண்டர் விடணும், இ டெண்டர் விடணும். நான் இ டெண்டர் விடக்கூடாது, ஓப்பன் டெண்டர் விடணும், காலி பண்ணிட்டு தான் டெண்டர் விடணுன்ற ஒரு டைரக்ஷன் வந்தது. அர்ஜென்ட் மீட்டிங் பண்ணுங்கன்னு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. யார்? ஜில்லா கலெக்டர் அவர்கள். அந்த ஜில்லா நிர்வாகத்தை வந்து நாங்கள் வந்து இது நீங்கள் இது பண்ணாத அது பண்ணாதன்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ಈಗ ಹೇಳಕ್ಕೆ ಸುಮಾರಿದೆ. ಈಗ ಸದ್ಯಕ್ಕೆ ಬೈಕಟ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೊರಗೆ ನಾನು ಬೈಕಟ್ ಮಾಡಿಲ್ಲ, ನನ್ನ ಅಭಿಪ್ರಾಯ ತಿಳಿಸಿದ್ದೀನಿ. ಇವತ್ತು ಬಂದಿರೋ ನಗರಸಭೆ ಮೀಟಿಂಗಲ್ಲಿ ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಇದ್ದಿದ್ದು MG ಮಾರ್ಕೆಟ್ ಬಗ್ಗೆ. MG ಮಾರ್ಕೆಟ್ ಆಕ್ಷನ್ ಮಾಡಬೇಕಾ ಈ ಟೆಂಡರ್ ಮಾಡಬೇಕಾ ಏನು ಮಾಡಬೇಕಂತಂದ್ರೆ ಒಂದು ಸುತ್ತೋಲೆ ಕಳಿಸಿದ್ದಾರೆ. ಬಟ್ ಅಲ್ಲೇ ನಮ್ಮ ಒಬ್ಬರು ಸದಸ್ಯರು ಎಸ್ ರಾಜನ್ ಸಾಹೇಬರು when the matter is pending in court ನೀವು ಅದನ್ನು ಹೆಂಗೆ ಮೀಟಿಂಗ್ ಕರಿತೀರಿ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅಧ್ಯಕ್ಷರು ಹೇಳ್ತಾರೆ ಜಿಲ್ಲಾಧಿಕಾರಿ ಆದೇಶ ಏನಂತ ಬಂದಿದೆ ಇದನ್ನು ತಿಳಿಸಿ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಸಭೆಗೆ ಮಂಡಿಸಿ ಅಂದರೆ ಕೋರ್ಟಲ್ಲಿ ಏನಾಗಿದೆ ಅದನ್ನು ಸಭೆಗೆ ಮಂಡಿಸಬೇಕಲ್ಲ. ಕೋರ್ಟ್ ಆದೇಶ ಹೇಳಿರೋದು ಅವ್ರನ್ನ ಖಾಲಿ ಮಾಡಿಬಿಟ್ಟು ನೀನು ಆಕ್ಷನ್ ಮಾಡು ಅಂತ, ನೀವು ಅದನ್ನು ಬೈಪಾಸ್ ಮಾಡಿಬಿಟ್ಟು ನಾನು ಈ ಟೆಂಡರ್ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದನ್ನು ನಮ್ಗೆ ಒಪ್ಪಿಗೆ ಇಲ್ಲ. ಕೋರ್ಟ್ ಏನು ಆದೇಶ ಮಾಡಿದೆ ಅದನ್ನು ಪಾಲನೆ ಮಾಡಿ ಅವರು. இதுக்காக வரக்கு ಬರ್ತಾ ಇದ್ರೆ ಸಭೆ ಇಲ್ಲ, ಸಭೆ ಮುಕ್ತಾಯ ಅಂದ್ರೂ ಬಂದ್ಬಿಟ್ಟಿದ್ದೀವಿ ಅಷ್ಟೇ. ஒரு ஆக்ட்ல இருக்குது இப்படி இருக்கணும் எமர்ஜென்சி மீட்டிங் இந்த டைம்ல கால் பண்ணணும். 13 கவுன்சிலர்ஸ் உங்களுக்கு பிரசிடென்ட் நோட்டீஸ் கொடுத்துக்கணும். அது மேல 1/3 மெஜாரிட்டியில அவர் மீட்டிங்கை கருதி இருக்கணும். அப்படி யாரும் கூட கொடுக்கலையே, என்னத்துக்கோசரம் நீங்க எமர்ஜென்சி மீட்டிங் வச்சீங்க? சரி, எதையோ வச்சுட்டீங்க, பரவாயில்ல விடு. எதை பத்தி டிஸ்கஸ் பண்றீங்கன்னு கேட்டேன். மார்க்கெட்டை பத்தி மீட்டிங் வச்சது தப்பு. மார்க்கெட் பத்தி டிஸ்கஷன் எப்படி பண்ண முடியும்? நீ அங்கடி இல்லை ஏழை விடுறதுக்கு எப்படி டிஸ்கஷன் பண்ண முடியும்? முனிசிபாலிட்டி ஆக்ட் சொல்லுது 5 இயர்ஸ் தான் உங்களுக்கு லீஸ் பவர் இருக்குது. நீ எப்படி 12 வருஷம் கேட்குற? மார்க்கெட்டில் இருக்கிறவன் நீ கேட்டவொடனே கவுன்சில் பாடி 12 வருஷத்துக்கு ரெசல்யூஷன் பண்ணுவாங்களா? எல்லாரும் பண்ணா கூட நான் பண்ண முடியாத? ஆக்ட் சுப்பீரியர்னு சொன்னேன், எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்புறம் கோர்ட்டில் 106 கோடி ரூபாய் வசூல் பண்ணணும் ஜட்ஜி சொல்லிக்கிறாரு. அது மேலே தான் மர்ச்சன்ட்டுங்க சீனியர் டிவிஷனுக்கு போனாங்க டிஜே கோர்ட்டுக்கு போனோன்னு என்னாச்சு? அவர் சொல்லிக்கிறது கீழ் கோர்ட்டில் ட்ரையல் கோர்ட்டில் சொல்லிக்கிறது தான் கரெக்டு, கட்டுக்கடா போனாங்க. அதை சேலஞ்ச் பண்ணி ஹைகோர்ட்டுக்கு போனாங்க. ஹைகோர்ட்டில் என்ன சொன்னாங்க? நீங்கள் கடையை வெக்கேட் பண்ணி கீயெல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணி அப்புறம் முனிசிபாலிட்டி பப்ளிக் ஆக்ஷன் பண்ணணும், நீங்களா கடையை காலி பண்ணிடணும்னு சொல்லிக்கிறான். நீங்களா காலி பண்ணணும்னு சொல்லிட்டு முனிசிபாலிட்டி எதனா ஆக்ஷன் எடுத்தா இது வரைக்கும்? நீ அவங்களுக்கு எதனா நோட்டீஸ் கொடுத்தியா? ஹைகோர்ட்டு சொல்லி நீ மதிக்கலையே, உன் மேலே ஏன் கண்டெம்ட் ஆத கோர்ட் ஆகக்கூடாது அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் முடிச்சுட்டு டிவிஷனல் பெஞ்சுக்கு போயிருக்கிறாங்க. அந்த ரிட் பெட்டிஷன் நம்பரும் சொல்லிக்கிறேன். டிவிஷனல் பெஞ்சுக்கு போகும்போது அங்கே ஆனரபிள் ஜஸ்டிஸ் என்ன சொல்லிக்கிறார்? உங்கள் ஒருத்தருக்கும் ஃபைன் கொடுப்போம், ஒரு கடைக்கும் ஒழுங்காக கட்டிட்டு மரியாதையாக போயிட்டீங்கன்னாக்கா வித்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா ஒவ்வொரு கடைக்காரங்க நான் ஃபைன் பண்ணியிருப்பேன், இவ்வளோ நீங்கள் லூட்டி பண்ணிக்கிறீங்க இத்தனை வருஷமா அப்படின்னாலும் இவங்க வித்ரா பண்ணிக்கிறாங்க. அந்த கேஸை வித்ரா பண்ணிங்கன்னா அது பெண்டிங்கில் இருக்குது. இன்னும் வித்ரா பண்ணிக்கணும்னு அடுத்த கேஸ் இவங்க இதெல்லாத்தையும் மறைச்சிட்டு இன்னொன்று ஜட்ஜி கிட்ட போட்டாங்க. அங்கே ஜட்ஜி என்ன பண்ணாரு? பாப்பரேட்டின்னு சொல்லிட்டு அட்வொகேட்டு மூவ் பண்ணதுனால அதுக்கு டெம்பரவரி இன்ஜெக்ஷன் ஸ்டே கொடுத்துட்டாங்க. அதாவது நீங்கள் சர்வ் பண்ண நோட்டீஸு நிறுத்தி வைக்கணும், ஆக்ஷன் நிறுத்தி வைக்கணும், கடை காலி பண்ணுறதை நிற்க வைக்கணும் அப்படின்னு ஒரு டெம்பரவரி இன்ஜெக்ஷன் கொடுத்துக்கிறாங்க. டெம்பரவரி இன்ஜெக்ஷன் அங்கே வச்சுக்கின்னு நீ எப்படி இங்கே நோட்டீஸ் கொடுக்குற? எனக்கு எமர்ஜென்சி நோட்டீஸு தப்பு இல்லையா? அதுவும் எமர்ஜென்சி நோட்டீஸில் கமிஷனர் சைன் பண்ணி தப்பு இல்லையா? அதிகாரம் இருக்குது பிரசிடென்ட்டுக்கு தான் சைன் பண்ணுறதுக்கு, மீட்டிங் நடத்துறதுக்கு. நீ யார் சைன் பண்ணி கொடுக்குறதுக்கு கேள்வி கேட்டேன். அதனால நீங்கள் நடத்துகிற மீட்டிங்கை தப்பு, தயவுசெய்து இந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணணும்னு சொன்னேன். எல்லாரும் என்னோட அபிப்பிராயத்துக்கு ஏற்றுனாங்க வந்துட்டேன். சரி, இப்போ டிசி ஆர்டர்ஸ் மேலே தான் டெண்டர் கான்ஃபர் பண்ணியிருக்கிறதா மீட்டிங் கூப்பிட்டுருக்காங்க. அதை தான் பேசணும். உள்ள டிசிக்கு ரைட்ஸ் இருக்கா சார்? கவுன்சில் பாடி மீறி பண்ண முடியாது. கவுன்சில் பாடி இஸ் அத்தாரிட்டி. எங்கேயுமே ஹைகோர்ட்ல பப்ளிக் ஆக்ஷன் விடுன்னு சொல்லியிருக்கும் போதோ ஆக்ஷன் எப்படி விடுன்னு டிசி சொல்ல முடியும்? அதை சேலஞ்ச் பண்ண கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட் ஆகுமே. டிசி மேலே கமிஷன் மேலே கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட் ஆயிடுமே. பப்ளிக் ஆக்ஷன் தானே சொல்லிக்கிறாங்க. முனிசிபல் ஆக்ட் பப்ளிக் ஆக்ஷன் தானே சொல்லிக்குது. எந்த இடத்துல ஆக்ஷன் இருக்குது அப்படின்னு காட்டுக்கொண்டு சொல்லி புக் எடுத்து வச்சுனேன் காட்டுங்க. உங்களுக்கு தெரிஞ்சுதாக்கா காட்டில் முடிக்கிறாங்களே. எங்களுக்கு தெரியல ಗೊತ್ತಿಲ್ಲ நான் என்ன ಗೊತ್ತಿಲ್ಲ அவர்கிட்ட என்ன பேசுறது? நகரசபை உறுப்பினராக வேண்டாங்க, முன்னாள் நகரத்தவருடைய பிரதிநிதியாக நீங்க இது மேல ஃபைனலா என்ன சார் சொல்றீங்க? இது தொடர்ந்து வந்துட்டே இருக்குதுங்க.
உங்களுடைய முடிவு தான் கடைசி முடிவுன்னு கணக்கு எஸ் இவங்கள ஹைகோர்ட் பிரகாரம் இவங்கெல்லாம் வெக்கேட் பண்ணி சாவி கொடுக்கணும், இவங்களுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி இவ்வளோ அமௌண்ட்டுன்னு கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணாத கடையை சீல் பண்ணணும். சீல் பண்ணிவிட்டு அப்புறமா ஆக்ஷனுக்கு போகணும். இவங்க கிட்ட அந்த வசூல் பண்ண வேண்டிய பணத்துக்கு எந்தெந்த கடைக்கார் எவ்வளோ கொடுக்கணும்னு டாக்குமெண்ட் இல்லைன்றாங்க சார். கார் வச்சுருக்கிறாங்கல்ல, கவர்மெண்ட் கார் போகிறதுக்கு, கவர்மெண்ட் டிரைவர் இருக்கிறான்ல சுற்றுறதுக்கு, இதெல்லாம் யாருடைய பணம்? உன் பணம் என் பணம் தானே. அது கூட வேலை செய்யலைன்னா எதுக்கு அந்த அதிகாரிகள்? மக்கள் விழிப்புணர்ச்சியாக இருக்கும்னு சொல்கிறேன். இ டெண்டர் ஆகாதுன்னு சொல்றீங்களா? இ டெண்டர் ஆகக்கூடாதுன்றது தான் ஆக்டுக்குள்ளே இல்லையே. எப்படி இ டெண்டர் ஆகும்? கோர்ட்டை சொல்லிட்டு பப்ளிக் ஆக்ஷன் என்ன? கோர்ட்டோட சுப்பீரியரா நீ இ டெண்டர் கொடுக்குறதுக்கு? கோர்ட் ஆர்டர் வயலேஷன் அவங்க தானே சார் பண்ணி கண்டெப்ட் ஆஃப் கோர்ட் ஆகும், ஜெயிலுக்கு போவாங்க. நானே மூவ் பண்ணுவேன். சரி. ஓகே, தேங்க்யூ. டெண்டரு ஒன்றுன்றது எமர்ஜென்சி மீட்டிங். இதுவரை இந்த அம்மா வந்து திடீர்னு முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் வந்து எமர்ஜென்சி மீட்டிங்னு போட்டுக்கிறாங்க. இல்லை எக்ஸ்எம்எல்ஏ கொஸ்டின்ஸ் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எமர்ஜென்சினா எதனா பற்றினுக்குதா இல்லை எதனா பெரிய அலையை வந்து அஷன் போட்டுக்குதான்றதுனால தான் அவர் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டார். அருமையான கொஸ்டின்ஸ், அவருக்கு நான் வெல்கம் பண்ணுறேன். இந்த கொஸ்டின்ஸ் நம்ம கூட கேட்குறோம். எக்ஸ்எம்எல்ஏனா 3 பேர் இருக்கிறாங்க. எக்ஸ்எம்எல்ஏ ராஜேந்திரன் அவர் கேட்ட கேள்வி இஸ் நியாயமான கேள்வி. நான் அதுக்கு நான் ஒப்புக்கிறேன். ரீசன் என்னென்னா திடீர்னு எமர்ஜென்சி மீட்டிங் ரைட் ஆச்சு. டெண்டர் விடணும், இ டெண்டர் விடணும். நான் இ டெண்டர் விடக்கூடாது, ஓப்பன் டெண்டர் விடணும். ஓப்பன் டெண்டர் விட்டால் பப்ளிக் வந்து எடுக்குவாங்க. இ டெண்டர் விட்டால் மைசூர்காரன் எடுக்குவான், பெல்காம்காரன் எடுக்குவான், குப்பங்காரன் எடுக்குவான், எல்லாம் எடுக்குவான். அதனால் வானா இந்த டெண்டரை கொஞ்சம் தள்ளி வைங்க. ரைட்டு. கோலாரில் வந்து காலி பண்ணிட்டு தான் டெண்டர் ஒன்றுன்ற ஒரு டைரக்ஷன் வந்தது. ஆல்ரெடி கோலாரில் அந்த முனிசிபாலிட்டி டைரக்ஷன்லேயே அதே போல் தான் அங்கேயே நடந்தது. இங்கே அது போல நடக்கல. அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பலை. ஒரு நோட்டீஸ் நாங்கள் காலி பண்ணோம், நோட்டீஸ் அனுப்பலை. இது மட்டும் அந்த இதில் கொஸ்டின்ஸ் அங்கே வச்சோம். ரைட்டு, நோட்டீஸ் அனுப்பலன்ன பிறகு ரைட்டை கேன்சல் பண்ணோம் மீட்டிங். திடீர்னு எஞ்சி போயிட்டார். உடனே வந்து கவுன்சில்ஸில் வந்து மெஜாரிட்டி இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மெஜாரிட்டி யாருமே இல்லை கவுன்சிலர்ஸு. அவருடைய காங்கிரஸ் கவுன்சிலர்ஸு 13 பேரில் யாருமே இல்லை. ஒரே ஒரு காங்கிரஸ் கவுன்சிலர், நான் ரமேஷ் 2 பேர் தாங்க. 2 பேர் தாங்கிற 13 பேரில் 11 பேர் ஏஞ்சி போயிட்டாங்க. அது என்ன இப்போ நாங்கள் பேசுறதுக்கு ஏசுன்றாங்களா இல்லை நோன்றாங்களான்னு எங்களுக்கே தெரில. இருந்தாலும் இப்போ நாங்கள் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் முனிசிபாலிட்டியில் இது போல் கேஸுக்கு சொல்ல, முனிசிபாலிட்டி மேலே இது மார்க்கெட் மேலே கேஸுக்கு சொல்ல, நீங்கள் டெண்டர் விடுறதோ இல்லை அராஜாக் பண்ணுறதோ அதெல்லாம் கேன்சல் பண்ணி அதுக்கு பிறகு எல்லாம் ஒரு குழு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்ட பிறகு நீங்கள் பண்ணுங்கன்னு தான் நாங்கள் எல்லாம் சொல்லிட்டு வந்துக்கிறோம். இதுக்கு பிறகு என்ன பண்ணுறாரு பிரசிடென்ட்னு நம்மளுக்கு தெரில. இ டெண்டருக்காக எமர்ஜென்சி மீட்டிங் கூப்பிட்டுருக்காங்க சார். எஸ், நிறைய கவுன்சிலருங்க வெளியே போயிட்டாங்க. ஒருத்தரா மீட்டிங்குடைய சாராம்சம் என்ன ஆச்சுங்க சார்? சாராம்சம்னாக்கா இது மீட்டிங்கினுடைய சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னால், முன்னால் இருந்த நிர்வாகம் வந்து இ டெண்டர் கொடுக்கறதுக்கு ப்ரிக்ரூட்மெண்ட் எல்லாம் பண்ணி அதை வந்து இ டெண்டர் ரெடி பண்ணாங்க. கொரோனா காரணத்திலிருந்து இந்த டெண்டர் நின்று போச்சு. இந்த டெண்டரை வந்து மறுபடியும் அவங்க வந்து கால் பண்ணுற நேரத்தில் நான் வந்து புதுசாக வந்திருக்கிற சபைக்கு நீங்கள் தெரியாத எப்படி படுத்த முடியும்னு ஒன்று, சரி நீங்கள் சபைக்கு வந்து இந்த மாதிரி கால்பர் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மாயத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் பண்ணுங்கன்னு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. யார்? ஜில்லா கலெக்டர் அவர்கள். அந்த லெட்டர் பிரகாரம், நோட்டீஸ் பிரகாரம் நாங்கள் வந்து இப்போது ஒரு சபை நடத்தி யார் அபிப்பிராயம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அந்த அபிப்பிராயத்தெல்லாம் வந்து டிசி மேடமுக்கு, அதாவது கலெக்டர் மேடமுக்கு நாங்கள் இது ஜில்லா நிர்வாகத்துக்கு அனுப்ப போகிறோம். அந்த ஜில்லா நிர்வாகம் என்ன தீர்மானம் பண்ணணும் அவங்களுக்கு. கூட்டத்தினுடைய இது எவ்வளோ? எஸ், அதில் வந்து பல பேர் அவங்க அபிப்பிராயத்தை சொன்னாங்க. கேஸ் இருக்குன்னாங்க, ஓப்பன் டெண்டர் பண்ணுனாங்க. அதெல்லாம் வந்து இப்போது இ டெண்டர் ப்ரிக்ரூட்மெண்ட்டு எல்லாமே ஆகிட்டு நெட்டாக இது 100% ஆகிட்டு அந்த கொரோனாவில் நின்றுது. எங்களது இதில் பாத்திரம் எதுவும் இல்லை. புது இது கவுன்சில்தோ இங்கே வேறு யார்தோ இதில் பாத்திரம் இல்லை. எல்லாம் வந்து முழுக்க இது ஜில்லா நிர்வாகம் பண்ணுது. அந்த ஜில்லா நிர்வாகத்தை வந்து நாங்கள் வந்து நீங்கள் இது பண்ணாத அது பண்ணாதன்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அதனால் அவங்க அபிப்பிராயத்தை வந்து நாங்கள் சொல்லியிருக்கிறோம்.
அந்த அபிப்பிராயத்து மேலே அவங்கவுங்க கோரிக்கை எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஓப்பன் டெண்டர் பண்ணணும், இது கோர்ட்டில் கேஸ் இருக்குது, 106 கோடி ரூபாய் வசூல் பண்ணணும், எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு பூட் போட்டு அப்புறம் தான் இது டெண்டர் விடணும் அப்படின்னால அபிப்பிராயம் பண்ணியிருக்காங்க. அது மேலே ஜில்லா இது கலெக்டர் என்ன அவங்க நிர்வாகம் என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவு தான் எங்கள் முடிவு. பாஸ் பண்ணிருக்காங்க. பாஸ் பண்ணுறதுக்கு இதில் வந்து ரெகுலேஷன் பாஸ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி பாஸ் ஆனது சார். இது ஆல்ரெடி ப்ரிக்ரூட்மெண்ட் ஆனது, பாஸ் ஆனதில்லை, ப்ரிக்ரூட்மெண்ட் ஆகிட்டுக்குது. இதை பாஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒன்றும் கேட்கல. இது வந்து உங்கள் சபைக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஃபர்தர் ஆக்ஷன் நம்ம நிர்வாகத்துக்கு அனுப்புகிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது பிரகாரம் நடக்கும்.